வணக்கம் நண்பர்களே, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே, நம்ம தற்போது பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் கோலாலம்பூர், அதாவது மலேசியாவுடைய தலைநகரம் கோலாலம்பூர். இந்த கோலாலம்பூர் பஸ் ஸ்டேஷன், அதாவது பஸ் ஸ்டேஷன் நேம் வந்து டிபிஎஸ் பெரிய பஸ் ஸ்டேஷன், ஏர்போர்ட் மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே, இந்த கோலாலம்பூர் டிபிஎஸ் பஸ் ஸ்டேஷனில் இருந்து மலேசியாவில் உள்ள எல்லா இடத்துக்கும், மலேசியாவில் உள்ள எல்லா இடங்களுக்கும், அதாவது ஈப்போ, பினாங், பட்டுபெர்த், கோலத்திரங்கானூர், சுங்கப்பட்டாணி, கிடா, ஜெகூர் பாரு, மலாக்கா, ஷெரமான், சிகாமட், தங்கா, ஜாசிம், சிங்கப்பூர் கூட போக முடியும் பஸ் மூலிமா. டிபிஎஸ் கோலாலம்பூர் பஸ் ஸ்டேஷன்லேருந்து நேராக டிபிஎஸ்லேருந்து சிங்கப்பூருக்கும் பஸ்ஸு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் பஸ் ஸ்டேஷன், பெரிய லெவலில் இருக்குது பஸ் ஸ்டேஷன் இந்த மலேசியாவில். அப்போ இந்த பஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியாவிலேருந்து, ஸோ மற்ற கண்ட்ரிலேருந்து ஃபாரினர் சுற்றி பார்க்க வர்றவங்களுக்கு இந்த பஸ் மூலியமாக மலேசியாவை ட்ராவல் பண்ணலாம். பஸ் மூலிமா எல்லா இடத்துக்கும் போகலாம். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து டிபிஎஸ் கோலாலம்பூர்லேருந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஃப்ளைட் மூலிமா மலேசியா வர்றீங்கன்னா, அப்போ நீங்கள் கோலாலம்பூர்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்குவீங்க, லேண்டிங் ஆகுவீங்க, சரிங்களா? லேண்டிங் ஆகுவீங்க. அங்கேருந்து நம்ம பஸ் எடுத்து இங்கே டிபிஎஸ் வந்தோம்னா, டிபிஎஸ்லேருந்து அவர் போகக்கூடிய இடம், மலேசியாவில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இடங்கள் இருக்குது, சரிங்களா? நிறைய இடங்கள் இருக்குது, நிறையா பிளேசஸ், ஒவ்வொரு ஏரியாவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இடங்கள்லாம் இருக்குது. ஸோ மலேசியாவுக்கு வந்து போனவங்களுக்கு தெரியும். ஸோ வராதவங்க இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு கைட்னஸாக இருக்கும். மெயின் கோலாலம்பூர், நீங்கள் திருச்சியிலேருந்து வந்தாலும் சரி, சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, கொச்சின்லேருந்து வந்தாலும் சரி, டெல்லியிலேருந்து வந்தாலும் ஃப்ளைட் மூலியம் மலேசியாவுக்கு வர்றவங்களுக்கு மெயின் வந்து நீங்கள் கோலாலம்பூர் வந்து தான் மற்ற இடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும், சரிங்களா? அப்போ ட்ராவல் பண்ணும்போது பஸ் மூலியமாகவும் ட்ராவல் பண்ணலாம். அப்போ பஸ் மூலிமா ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட்ஜெட் ட்ரிப்பில் வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பட்ஜெட்டில் ட்ரிப் எடுக்கணும், பட்ஜெட் மூலமாக நம்ம சுற்றி பார்க்கணும், பட்ஜெட்லேயே ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்லேயே நம்ம சுற்றி பார்க்கணும் மலேசியா நினைக்கிறவங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு, சரிங்களா? பஸ்ஸு ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம பஸ்லேயே ட்ராவல் பண்ணலாம். நம்ம ஊர் பஸ் மாதிரி இருக்காது. இங்கே பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டோரி பஸ்ஸு. ஸோ டிக்கெட் எல்லாமே சீப்பாக தான் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டிக்கெட் ப்ரைஸ் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸஸ் இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான், கோலாலம்பூர் டிபிஎஸ்லேருந்து எல்லா இடத்துக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். அப்போ அந்த பஸ் ஸ்டேஷன் நேம் வந்து டிபிஎஸ், சரிங்களா? டிபிஎஸ். இங்கே நிறையா பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ பஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். ஏர்போர்ட் தான் அழகாக இருக்கும். டிரைவர்ஸ் எல்லாமே அழகாக டிரைவிங் பண்ணுவாங்க. நம்ம மலேசியா டிரைவிங்க்கும் ஊர் டிரைவிங்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஊர் டிரைவிங் வேறு, மலேசியா டிரைவிங் வேறு. அது வந்து போனவங்களுக்கு, பார்த்தவங்களுக்கு அதை பற்றி தெரியும், சரிங்களா? அப்போ மலேசியா சுற்றி பார்க்க விரும்பும் நண்பர்களுக்கு ஸோ பஸ் போக்குவரத்து, பஸ் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா? ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துக்கும் போகலாம். ஜேபி, மலாக்கா, சரம்பா, நீங்கள் எங்கெங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ, கிண்டிங் ஐலாண்டு, ஸோ ஏகப்பட்ட பிளேசஸ், டிஃப்ரெண்ட்டான இடங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பஸ் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா நண்பர்களே? அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடம், அகைன் சொன்ன மாதிரி நிறையா பிளேசஸ்ஸு, போகக்கூடிய இடங்கள், சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. அதாவது பத்துகேஃப் முருகன் டெம்பிள், சரிங்களா? பத்துகேஃப் மெயின் வந்து நம்ம மலேசியாவுடைய முருகன். நம்ம ஊரில் முருகன் இருக்கிறாங்க, பழனி முருகன், திருச்செந்தூர் முருகன், ஆறுபடை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே மலேசியாவில் 10 மலை முருகன் சொல்லுவாங்க. இங்கே வந்து பிரபலமாக தைப்பூசத்தெல்லாம் வந்து பிரபலமாக இங்கே
செலிப்ரேட் பண்ணுவாங்க தைப்பூச டைமில். அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் மலேசியாவை. பொதுவாக மலேசியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, சரிங்களா. பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் வரலாம், சுற்றி பார்க்குறதுக்கும் வரலாம், சரிங்களா. நல்லா வேலை வாய்ப்புக்கு வர்றவங்க இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மலேசியா வந்து சரியாக வரும். அதுபோக பஸ் ட்ராவலுக்கு வந்து பெஸ்ட்டு. இந்த ட்ராவல் விரும்புகிறவங்களுக்கு வந்து பஸ் ட்ராவல் வந்து நல்லாயிருக்கும். டயர்ட்னஸே தெரியாது. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது வந்து டயர்டே உங்களுக்கு தெரியாது, டயர்டே உங்களுக்கு தெரியாது, சரிங்களா. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு டயர்டே தெரியாது, சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து மலேசியாவுக்கு வர நினைக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம், சரிங்களா. மற்றபடி நண்பர்கள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா, சரிங்களா, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். பஸ் டிரான்ஸ்போர்ட் பெஸ்ட்டு. யோசிக்கலாம், மலேசியாவில் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் சேஃபாக நினைக்கலாம். என்னையை பொறுத்தளவுக்கு நான் கிட்டத்தட்ட மலேசியாவுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து போய்கிட்டு இருக்கிறேன். பஸ் டிரான்ஸ்போர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. சேஃபாக இருக்கும். சேஃபாக டிரைவர்ஸ் சேஃபாக உங்களை இறக்கி விடுவாங்க. சேஃபாக வந்து கரெக்டாக ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு பார்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்ட் ஏரியாவுக்கு போகணுன்னு நினச்சாலும் சொன்னாலும் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பஸ் டிரைவர்ஸு. இங்கே தமிழ் டிரைவர் இருக்கிறாங்க, மலாய் டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, சைனீஸ் டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி டிரைவர்ஸ் இருப்பாங்க. நம்ம தமிழ் டிரைவர்ஸும் இருக்கிறாங்க. நம்ம தமிழ் டிரைவர்ஸு நம்மளை மாதிரி தமிழ் பேசக்கூடிய மக்களும் இங்கே டிரைவராக இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் கூட பஸ் ஓட்டுவாங்க. இங்கே லேடிஸ் கூட பஸ் ஓட்டுவாங்க. நம்ம ஊரில் ஒரு சில இடத்துல ஓட்டுறாங்க. பட் இங்கே மலேசியாவில் வந்து 100க்கு ஒரு 60% லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு டிரைவிங் பண்ணுறது, பஸ்ஸு ட்ரைவ் பண்ணுறதுல இருப்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து என்னைய கேட்கும்போது பஸ் டிரான்ஸ்போர்ட் பற்றி பயப்படவே வேண்டாம். ட்ராவலுக்கு பஸ்ஸு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். பட்ஜெட் ஓரியண்டடாக போகலாம். இல்லைங்க ஒரு சில பேர் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. இதே கோலாலம்பூர்லேருந்து ஜெகூர் போகிறவங்களுக்கு வந்து ஃப்ளைட் ஆப்ஷன் இருக்குது. அதே பினாங்கு போகிறவங்களுக்கும் ஃப்ளைட் ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஃப்ளைட் ஆப்ஷன் போகும்போது அதோடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோலாலம்பூர் டிபிஎஸ் இருந்து ஜெகூர் பாரு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலேசியா ரிங்கிட் வந்து ஒரு 35 வெள்ளிலேருந்து 40 வெள்ளி வரும். அப்போ ஏறக்குறைய நம்ம ஊர் காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650லேருந்து ஒரு 700 ரூபா கிட்ட வரும். இதே இது நீங்கள் ஃப்ளைட்டு மூலிமா ஜேபி போகணும், ஜெகூர் பாரு போகணும், பினாங்கு போகணும், சரிங்களா, சிரம்பான் போகணும். அதாவது ஃப்ளைட் மூலிமாவே நம்ம வந்து போகலாம். ஃப்ளைட் மூலிமாவே போகலாம். பினாங் போகலாம், ஜெகூர் போகலாம். ஸோ ஒரு சில இடங்களுக்கு ஃப்ளைட்டு மூலியமாக ட்ராவல் பண்ணலாம். அப்போ ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டு மூலிமா போகும்போது அந்த ஃப்ளைட்டுடைய டிக்கெட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாமே முடிச்சிடலாம். கரெக்டாக டைமிங் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ கேஎல்லேருந்து கோலாலம்பூர்லேருந்து ஈப்போ போகிறீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 ஹவர்ஸ். உங்களுக்கு டயர்டாக தெரியாது. பஸ்ஸு ஃபுல்லாக ஏர்ஃபோனு, சீட் எல்லாமே புஷன் சீட்டு தான். நல்லா உங்களுக்கு லக்ஸரி சீட்டு தான், கம்ஃபர்டபுளாக இருக்கும். எதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. நல்ல ஒரு ஆப்ஷன் மலேசியாவுக்கு பஸ்ஸு. ஸோ அதுபோக நம்ம வந்து இங்கே ஒரு காரு ரெண்டலுக்கு எடுத்தும் போகலாம். அப்போ ரெண்டல் எடுக்கும்போது எப்படி பார்த்தாலும் அதுவும் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ என்னைய கேட்டால் வந்து உங்களுக்கு மலேசியா வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, மலேசியாவை சுற்றி பார்க்க நினைக்கிறவங்களுக்கு இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட் நிறையா பஸ் இருக்குது. பஸ்ஸு கம்பெனி பார்த்திங்கன்னா ஜெட் பஸ் இருக்குது, ஸ்டார் மார்ட் இருக்குது, எல்லோ ஸ்டார் எக்ஸ்பிரஸ் இருக்குது, ஷன்வா எக்ஸ்பிரஸ் இருக்குது, பில்லியன் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் இருக்குது, மயாங் சாரி இருக்குது, நியோ லைனர் இருக்குது, அரோனான் இருக்குது, எல்ஏ ஹாலிடேன்னு இருக்குது, வாரிஷான் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது, கேகேஎல் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது. நிறையா பஸ் இருக்குது. நம்ம ஊரில் பஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் ட்ராவல்ஸ் பஸ். அந்த மாதிரி இங்கேயும் இன்டர்சிட்டி இருக்குது, டாப் லைனர் இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டியான பஸ் இருக்குது. அது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் எந்த இடத்துக்கு போக போகிறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பஸ்ஸுடைய நேமு, ப்ரைஸு எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் வரும், சரிங்களா, ஓகேங்களா. ஸோ மற்றபடி வைத்து பார்க்கும் பொழுது மலேசியா வந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடம் மலேசியா, சிங்கப்பூர். ஸோ நம்ம வந்து இந்த ட்ராவல் லைனில் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா
மேக்ஸிமம் நான் வந்து பஸ்ஸு தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போவேன். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் நான் வந்து கோலாலம்பூர் வந்து மாறி 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 ஜொகூர் போவேன், சிரமான் போவேன். ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறது எனக்கு வந்து பஸ் ட்ரான்ஸ்போர்ட் வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் அது வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து மலேசியா வர நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி நம்ம தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனலில் மலேசியாவில் உள்ள இடங்கள், மலேசியாவில் ட்ராவல் பண்ணக்கூடிய இடங்கள், மலேசியாவில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள், நிறையா இடங்கள் இருக்குது. ஒன்றொன்றும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ மூலிமா அப்லோட் பண்ணுவேன். ஸோ நண்பர்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கைட்னஸாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் மலேசியா சுற்றி பார்க்க, அதாவது மலேசியா, சிங்கப்பூர், இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், ஊர்லேருந்து வரணும், அது எப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஐடியா இருந்துச்சுன்னா, நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே ஊர்லேருந்து பேக்கேஜாக எடுத்து மலேசியாவுக்கும் சரி, சிங்கப்பூருக்கும் சரி, நம்ம வந்து நம்ம கம்பெனி ஸ்ரீராம் டூர் அண்ட் ட்ராவல்ஸ்னு சொல்லி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நீட்டாக ஃபுல் பேக்கேஜ், அக்கமடேஷன் எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எதுவாக இருந்தால் நம்ம இந்த யூடியூப் சேனல் பார்த்து தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேங்களா? மற்றபடி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.